ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 217. இதில் சைத்தன்ய மகாபிரபு விஸ்வரூப தரிசனம் காட்டிய வரலாறு காண்போம். முன்பு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு நவதீபம் திரும்பியதும் பிரபு ஸ்ரீவாசா தாக்குரா வீட்டிற்கு சென்று அங்குள்ள திருமாலின் பலிபீடத்தில் அமர்ந்து கொண்டார். தனக்கு உரித்தான மன ஓட்டத்தில் அவர் தனது தாய் அத்வைத ஆச்சாரின் தாமரை திருவடிகளை வீண்படுத்தியதாக கூறினார். இந்த வைஷ்ணவ அபராதத்தை துடைத்தால் ஒழிய கிருஷ்ணரின் பிரேமையை அவள் பெறுவது துர்லபம் என அவர் கூறினார். விஸ்வரூபன் வீட்டை விட்டு வெளியேறி துறவரத்தை ஏற்ற பிறகு சச்சிதேவி அத்வைத ஆச்சாரியர் தனது மகனை பயப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினாள். இப்படியாக அபச்சாரம் இழைத்துவிட்டால் பிரபுவின் அறிவிப்பை கேட்டவுடன் பக்தர்கள் போய் அத்வைத ஆச்சாரியரை அழைத்து வர தயாராகிவிட்டார்கள். நடந்து வருகையில் வழி நெடுகிலும் அத்வைத ஆச்சாரியர் சச்சிதேவியை புகழ்ந்து கொண்டு வந்தார். ஸ்ரீவாசா தாக்குராவின் வீட்டிற்கு வந்தார். மெய் மறந்த நிலையில் கீழே விழுந்து விட்டார். பிரபுவின் கட்டளைப்படி இதுதான் சரியான தருணம் என நினைத்த சச்சிதேவி அத்வைத ஆச்சாரியரின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இதனை கண்டு மகிழ்ந்த மகாபிரபு தாயின் தவறு நீங்கிவிட்டது எனவும் கிருஷ்ண பிரேமையை வளர்த்து கொள்வதில் இனிமேல் எந்த ஒரு தடையும் இருக்காது என கூறினார். இப்பொழுது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காட்டிய விஸ்வரூபத்தை காட்டும்படி பிரபுவிடம் அத்வைத ஆச்சாரியர் வேண்டிக் கொண்டார். அத்வைத ஆச்சாரியர் கண்ணுறும் வகையில் சைத்தன்ய மகாபிரபு தன் விஸ்வரூபத்தை காட்டினார். ஒரு தடவை கட்டிலில் ஏறி அமர்ந்த சைத்தன்ய மகாபிரபுவிற்கு ஸ்ரீவாசா தாக்குரா அபிஷேகம் செய்வித்தார். பக்தர்கள் சகல பரிவாரங்கள் உடன் அவரை வழிபட்டார்கள். தங்கள் சக்திக்கு ஏற்ப வழிபட்டவர்களுக்கு அவர் மன விருப்பம் நிறைவேறுமாறு ஆசி வழங்கினார். சில நித்யானந்த பிரபு வங்கத்தில் உள்ள பிரபோம் மாவட்டத்தில் ஏகச்சக்ரா என்ற கிராமத்தில் அவதரித்ததை இந்த தருணத்தில் குறிப்பிட வேண்டும். இவரது பெற்றோர்கள் ஹதாய் பண்டிதர். பத்மாவதி குழந்தை பருவத்தில் விருந்தாவனத்தில் பலராமர் ஆற்றிய அதே லீலைகளை இவர் ஆற்றினார். வாலிபன் நித்யானந்தர் தனக்கு பிரம்மச்சாரி உதவி ஆளனாக வேண்டும் என கேட்டு ஒரு துறவி ஹதாய் பண்டிதரிடம் வந்தார். துறவி யாசித்த நித்யானந்தரை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு சிறிது காலம் கழித்து மகனை பிரிந்த சோகத்தினால் ஹதாய் பண்டிதர் இறந்துவிட்டார். துறவியிடம் சேர்ந்து கொண்ட நித்யானந்த பிரபு பல புண்ணிய தலங்களுக்கு சென்றார். மதுராவில் தங்கியிருந்தபோது நவதீபத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஆற்றிய லீலைகளை பற்றி கேட்டறிந்தார். பிறகு அவரை சந்திப்பதற்காக வங்கம் சென்றார். சிறிது காலம் வரை நித்யானந்தர் நந்தன ஆச்சாரின் வீட்டில் வெளியே வராதபடி மறைவாக இருந்தார். இதனை தெரிந்து கொண்ட மகாபிரபு பக்தர்களை விட்டு அவரை தேடச் செய்தார். நித்யானந்தரை சந்தித்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சத்புஜம் எனப்படும் 6 கரங்களுடைய உருவத்தை காட்டினார். 3 அவதாரங்களின் வடிவம் இது. 2 கரங்களில் கோதண்டம் ஆம்பு ஏந்தி நிற்கும் ராமபிரானாகவும் 2 கரங்களில் தடியும் முரளியும் ஏந்திய பிருந்தாவன வாரியாகவும் இன்னும் 2 கரங்களில் துறவியின் தடியை கமண்டலத்தையும் தாங்கிய சைத்தன்ய மகாபிரபுவும் காட்சியளித்தார். சிறிது நேரம் கழித்து நித்யானந்தருக்கு மற்றும் ஒரு 6 புஜ தோற்றத்தில் காட்சியளித்தார். சங்கு சக்கரம் கதை தாமரை வில் முரளி இவை தாங்கிய பிரானாக அவரது காட்சி அமைந்து இருந்தது. பிறகு சதுர்புஜமாக 3 நிற்கின்ற வளைந்த உருவத்தில் காட்சி தந்தார். 2 கைகள் வேணுகானம் வாசிக்க மீது 2 கைகளில் சங்கும் சக்கரமும் ஏந்தி நின்றன. இறுதியில் பிரபு நந்தகோபன் குமாரன் கிருஷ்ணராக மஞ்சள் ஆடை அணிந்து
புல்லாங்குழல் வாசிக்கும் தோற்றத்தில் காட்சி தந்தார். இவை யாவற்றையும் கண்ணுற்று அனுபவித்த நித்யானந்தர் ஒரு பௌர்ணமி இரவன்று வியாச பூஜைக்கு ஏற்பாடு செய்தார். ஒரு பக்கம் சங்கீர்த்தனம் நடைபெற்று கொண்டு இருக்கையில் நித்யானந்தர் மகாபிரபுவுக்கு மாலை அணிவிக்க முயன்றார். தனது உருவத்தை பிரபுவிடம் பார்த்த நித்யானந்தர் பிரமித்து நின்றார். இந்த பூஜையின் போது பக்தர்கள் அனைவருக்கும் சைத்தன்யருக்கும் நித்யானந்தருக்கும் இடையே வேறுபாடு கிடையாது என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. ஒரு நாள் சச்சி மாதா வீட்டில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பலராம் மூர்த்திகள் சைத்தன்யர் நித்யானந்தர் வடிவம் தாங்கி கடவுளுக்கு படைக்கப்பட்ட நிவேதனத்தை யார் முதலில் பெறுவது என தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதாக கனவு கண்டால் மறுநாள் பிரபுவின் சங்கல்பத்தின்படி சச்சி மாதா பிரசாதம் உண்ண வருமாறு நித்யானந்தரை அழைத்தால் இந்த இருவரும் பிரசாதத்தை புசிக்கும் போது பார்த்த அன்னைக்கு அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரே என புலப்பட்டது. இந்த உண்மையை தெரிந்தவுடன் அன்னை சச்சி மாதா மூர்ச்சை அடைந்து விட்டால். இது இப்படி இருக்க ஜகாய் மதாய் என்ற 2 சகோதரர்கள் நவதீபத்தைச் சேர்ந்த கண்ணியமிக்க அந்தன குடும்பத்தில் பிறந்தவர்கள். சகவாச தோஷத்தால் இருவரும் துர்நடத்தை பிடித்தவர்கள் ஆகிவிட்டார்கள். குடி, கள்ள சாராயம், கறி தின்பது, களவு போன்ற கெட்ட நடத்தைகளில் கைதேர்ந்தவர்கள் இவர்கள். சைத்தன்யரின் ஏவலின்படி தினந்தோறும் நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்குரரும் வீதியில் நடந்து கிருஷ்ண பக்தியை வீடு வீடாகச் சென்று பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு சமயம் இந்த இருவரும் வீதியில் சென்று கொண்டு இருக்கும் தருணத்தில் ஓரிடத்தில் பதட்ட நிலையில் மக்கள் கூட்டம் ஒன்று நிற்பதை பார்த்தார்கள். அக்கம் பக்கம் இவரிடம் விசாரித்ததில் ஜகாயும் மதாயும் குடி போதையில் வீதியில் கலாட்டா செய்வதாக ஹரிதாசரும் நித்யானந்தரும் தெரிந்து கொண்டார்கள். இந்த துர்நடத்தை சகோதரர்கள் சரித்திரமே இவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது. நித்யானந்தர் ஒரு கணம் யோசித்தார். இந்த பாவாத்மாக்களை கரையேற்ற வேண்டும், பிறகே சைத்தன்யரின் புகழ் இன்னும் ஓங்கும் என நினைத்தார். நித்யானந்தரும் ஹரிதாசரும் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு ஜகாயும் மதாயும் பகவான் கிருஷ்ணன் புனித திருநாமத்தை உச்சரிக்குமாறு அவர்களிடம் வேண்டி நின்றார்கள். குடிபோதையில் இருந்தவர்கள் மேலும் கோபம் அடைந்து அவர்கள் இருவரையும் கண்டபடி வசை மாறி பொழிந்தார்கள். பிறகு அவர்களை துரத்திச் சென்றார்கள். அன்று மாலை நித்யானந்தர் ஹரிதாசரின் உபதேச பணியை பற்றிய மதிப்பீட்டு அறிக்கை சைத்தன்யருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேற்படி 2 ஜன்மாக்களை கரையேற்ற நித்யானந்தர் ஹரிதாசர் எடுத்த முயற்சிகளை சைத்தன்யர் மிக மிக பாராட்டினார். மறுநாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நித்யானந்தர் மேற்படி 2 சகோதரர்களை தேடிச் சென்றார். மறுபடியும் நித்யானந்தரை கண்ட மதாய் ஓட்டாஞ்சலி ஒன்றை எடுத்து பலமாக அவர் மீது எறிந்தான். நெற்றியில் காயம்பட்டு இரத்தம் வடிந்த போதிலும் நித்யானந்தர் எதிர்த்து போராடவில்லை. கல்லடிபட்டாலும் பரவாயில்லை, துர்மதி சகோதரர்கள் ஹரிநாமத்தை உச்சரித்தால் போதும் என நித்யானந்தர் நினைத்தார். அடித்து துரத்தியும் தன்னிடம் அன்பாக நடந்து கொள்கின்றார்களே என மனம் இறங்கிய ஜகாய் நித்யானந்தரின் திருவடியில் விழுந்து தனது சகோதரனை மன்னித்து அருள வேண்டிக் கொண்டான். பிறகு நித்யானந்தரை தாக்க முற்பட்ட மதாயை ஜகாய் தடுத்து நிறுத்தி அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கோர கூறினான். இதற்கு இடையில் நித்யானந்தர் காயம் அடைந்த விவகாரம் சைத்தன்ய மகாபுருவை அடைந்துவிட்டது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சைத்தன்யர் விரைந்தார். பாவிகளை அழிப்பதற்கு சுதர்சன சக்கரத்தை ஏவி விடுகின்ற கிருஷ்ணர் மாதிரி ஆயத்தமான சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் அவரது கடமை கோரத்தின் பிடியில் இருந்து பாவிகளை மீட்பது எனவும் அழிப்பது கிடையாது எனவும் நினைவுபடுத்தினார். இப்பொழுது ஜகாய் மதாய் சகோதரர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு சைத்தன்ய மகாபிரபு இடம் நித்யானந்தர் வேண்டிக் கொள்ளும் சமயத்தில் சற்றும்
எதிர்பாராத வகையில் மேற்படி சகோதரர்கள் சைத்தன்ய மகாபுரின் திருப்பாதங்களில் விழுந்து தங்களை மன்னிக்குமாறு யாசித்தார்கள். நித்யானந்தரின் பரிந்துரையின் பேரில் சைத்தன்ய மகாபுரு அவர்களை மன்னித்து விட்டார். தரிகட்ட வாழ்க்கையை தவிர்த்து நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து சைத்தன்ய மகாபுரு நற்பேறு வழங்கினார். பாவ வாழ்க்கையை துறந்து பரிசுத்த வாழ்க்கை வாழப்போவதாக ஜகாயும் மதாயும் வாக்குறுதி அளித்தபோது சைத்தன்ய மகாபிரபு அவர்களை கட்டி தழுவிக்கொண்டார். அந்த கணமே இரு சகோதரர்களும் ஜட வாழ்க்கையின் அழுக்கு நீங்கி புது வாழ்க்கை வாழ தொடங்கிவிட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.